புட்டு இங்க வந்து பாடு. தேங்காய் தேய்ச்சி விடுற தலைக்கு. மா இந்த எண்ணெய் மட்டும் தேய்க்காம இருங்கம்மா. தினமும் எண்ணெய் வச்சு ஏமா என் உயிரை வாங்குறீங்க? டேய் தலைக்கு எண்ணெய் வைக்கலனா தலை சூடாயிரும்டா. வாடா வந்து எண்ணெய் வச்சுட்டு போ. வேண்டாமா, நான் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது வச்சுக்கிறேன். ஒழுங்கா சொன்னா வரமாட்ட. தோல் உரிச்சிருவா, மரியாதையா வா. மா நீங்க ரொம்ப பண்றீங்கம்மா. தலைக்கு எண்ணெய் வச்சு ஒரு நாளைக்கு என் மண்டையில முடி இல்லாம ஆக போகுது. ஆனா லூசு பையலே, தலைக்கு எண்ணெய் வச்சாதான்டா முடி நல்லா வளரும். தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னா மூக்கால் அழுக வேண்டியது. என்ன புட்டு எங்கேயும் வெளியே போகாம நல்ல பையனோட வீட்டுக்குள்ள இருக்கிற? நான் எங்க போறது? நம்ம எண்ணெய் வைக்கணும்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்குது. எப்படியும் 1 மணி நேரம் எல்லாம் விடாது. ஏடி முப்பாத்தா, அவன் இருக்கிறதே ஒரு நாள். வெளியே விடுறி, விளையாட போயிட்டு வரட்டும். இங்க பாருங்க மாமா, தலைக்கு எண்ணெய் வைக்க சொன்னோம்னா தேவையில்ல நாய் பேசிட்டு இருக்காங்க பையன். பா தலைக்கு எண்ணெய் வச்சு அம்மா என்ன மைதா மாவு பையனா ஆக்கிட்டு இருக்குப்பா. அது என்னடா மைதா மாவு பையன்? அப்பா அதான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவானே, அவன் தான் மைதா மாவு பையன். நான்லாம் அப்படி இல்ல. ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் உள்ள இருக்கிற பல்லெல்லாம் கீழே விழுந்துரும். என்ன பேச்சு பேசுறடா நீ? நீயே சின்ன பையன்தான், அதுக்கு தகுந்த மாதிரி பேசு சரியா? அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுறடா நீ. என்னை பேசணும் உங்களுக்கு தூக்கமே வராது. நான்லாம் அப்படி கிடையாது. சும்மா ரோட்ல போறவங்க இழுத்து போட்டு அடிக்க முடியுமா? ஆமா, தினமும் ஒரு பஞ்சாயத்து, தினமும் ஒரு பிரச்சனை, எதையாவது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கிற. உன்ன மாதிரியே உன் பையன் இவன் அடிக்கவா அவன் அடிக்கவான்னு சொல்றான். மாமா இவன் இப்படி பேசிட்டு இருக்கிற, நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா வாய் மேலே 2 அடி அடிங்க. இத்தனோன்றது என்ன வாய் பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. மா எண்ணெய் வச்சிருந்தா விடுமா, நான் விளையாட போணும். ஏனுங்க மாமா, அடுத்த மாசம் குலதெய்வ கோயிலவே மொட்டை போட்டு வரலாமா? பார்க்கலாம் முப்பாத்தா. கம்பெனில லீவ் ஏதாவது கொடுத்தானுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய் போட்டுட்டு வந்துடலாம். மொட்டையா? ஐயோ அப்பா என்ன சொல்றீங்க? இல்லடா, போன மாசம் உனக்கு காய்ச்சல் வந்துச்சுல, அப்போ உங்க அம்மா முருகனுக்கு வேண்டிக்கிட்டாலாம். அதனால போய் மொட்டை போடலாங்கிறா. போயிட்டு வந்துடலாம். அப்பா என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் யாருக்கு இது முடிவு பண்றீங்க? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? மொட்டை எனக்கு தான் போடுறீங்க. என்னது? உன்னை கேட்கணுமா? அவ்வளவு பெரிய பையனாயிட்டே நீ. அப்பா எனக்கு மொட்டை போட்டுட்டீங்கன்னா நான் அசிங்கமா இருப்பேன். என் ஸ்கூல்ல எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க. லொல்ல பத்தியாடா உனக்கு? பொம்பளை பிள்ளைங்க சிரிப்பாங்கன்னு மொட்டை போட வேண்டாங்கிறியா? ஏன்டா இப்படி பண்ற? ஏனுங்க மாமா, அவன் விவரங்கட்டத்தனமா பேசிட்டு இருக்கா, நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? மா ஏமா இப்படி பண்றீங்க? காய்ச்சல் வர்றது நார்மல் தானே. இதுக்கு போய் முருகர் கிட்ட வேண்டிக்கிட்டீங்களேம்மா, அது கூட பரவாயில்ல. அப்பாக்கு மொட்டை போடுறேன்னு வேண்ட வேண்டியதானே, எனக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டியிருக்கீங்க. டேய் காய்ச்சல் உனக்கு தானடா வந்துச்சு, அப்போ உன் முடி தான் கொடுக்குறேன்னு வேண்ட முடியும். நான் மொட்டையெல்லாம் போட மாட்டேப்பா. என்னால மொட்டை மடியோட எல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாது. டேய் என்ன வாய்க்கு பேசிட்டு இருக்க நீ? அப்பா இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? இந்த அம்மா வேற மொட்டையை போடு பட்டையை போடுன்னு உயிரை வாங்குது. ஏப்பா நீ கல்யாணம் தான் பண்ணுன, ஒரு மாடனான அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இந்த அம்மா போய் பண்ணியிருக்கிற. அதுவும் கரெக்டு தான்டா. மாடனான அம்மாவை தேடி இருக்கலாம். தேடுவீங்க. கொஞ்சம் ஏப்ப சாப்பியா இருந்தா நீங்க தேடுவீங்க. என்னால மொட்டை போட முடியாதுமா. வேணா அப்பாவுக்கு போடுங்க, இல்ல நீங்க போட்டுக்கோங்க. நான்லாம் போட முடியாது. ஏய் என்னடா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கற? கொதவலி புடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவனை நீ உயிரோடயே இருக்க மாட்டேன். மாடனம்மா கேக்குதா? உனக்கு அடுத்த மாசம்லாம் மொட்டை இல்ல, இன்னைக்கு நைட்டே கிளம்பி போய் மொட்டை போட்டு வந்துட வேண்டியதான். ஏனுங்க மாமா இந்த பேச்சு பேசிட்டு இருக்கா, நீங்க என்ன சிரிச்சிட்டே இருக்கீங்க? இல்ல முப்பாத்தா, என் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாம் என்ற பையன் பேச்சா பேசுறான். அது கேட்டுட்டு இருக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? என்ன ஆனந்தமா இருக்குதா? அப்போ இவன் கொதவலி பிடிக்க கூடாது, உங்க கொதவலி தான் பிடிக்கணும். எனக்கு மொட்டை வேண்டாமா, என்ன விட்டுருங்கம்மா. இங்க பாரு சஞ்சய், மொட்டை போடலனா முருகர் கோச்சுக்குவாரு. அப்புறம் மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். அப்புறம் அம்மா அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அம்மாவும் சேர்த்து அழுவேன். அதனால இந்த ஒரே ஒரு தடவை மொட்டை போட்டு கொடுத்தாங்கோ. போமா, இப்படியே சொல்லி சொல்லி வருஷம் என் மண்டையை மொட்டை மடி ஆக்கிட்டு இருக்கமா நீ. மா நீ என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். தயவு செய்து முடிய மட்டும் கேட்காதம்மா. எவ்வளவு சமத்தா பேசுது தங்கம். நீங்க பேச பேச கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா இப்படி திமிர்த்தனம் பேசுறேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கரண்டிய அடுப்புல காய வைக்க வேண்டியது இருக்கும். பா இதெல்லாம் என்ன நீ கேட்க மாட்டியாப்பா? டேய் ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்துடா. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்க. ஆம்பளை பையன் அழலாமாடா? இந்த வீட்ல பிறந்தா எல்லாரும் அழுக வேண்டியதான். சரி, அடுத்த மாசம் மொட்டை போட வேண்டாம், ஸ்கூல் லீவ்ல போட்டுக்கலாம். அடுத்தது நீ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள முடி வளர்ந்துரும் சரியா? இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிற. சரி
போட்டுக்கலாம்ப்பா. அப்பாடி, நீங்க தான்ப்பா எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இந்த அம்மாவும் இருக்கே. ஆமாடா, உங்க அப்பா உனக்கு சாதகமா பேசினா நல்ல அப்பா. இப்ப நான் கெட்ட அம்மா ஆயிட்டேனா? நீங்க கெட்ட அம்மாலாம் இல்ல, நல்ல அம்மா தான். என்ன கொஞ்சம் மாடனான அம்மாவா இருந்தா நல்லா இருக்கும். மாடன்னா எப்படிடா? நானும் சுடிதார் போட்டுருக்கேன்டா, மாடனா தானே இருக்கேன். மா, ஆளை விடுங்க, நான் போய் விளையாட போறேன். ஏனுங்க மாமா, மாடன மாவை தேட போறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏண்டி உன்ற பையன் சொன்னதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? என்கிட்ட ஏன் இந்த முறை மறைக்கிற? மாடன் அம்மா வேணும் உங்க பையனுக்கு. அவனை இந்த மாதிரிலாம் மாத்துனதே நீங்க தான். எப்பா பாரு என்னை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாருங்க அவன். ஏண்டி இவ்வளோ நேரம் அவன் இங்கதான் இருந்தான், அவன்கிட்ட பேச வேண்டியதானே? அவன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட ஏண்டி பேசிட்டு இருக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஆமாடி, உன்ற பையன் ஒண்ணுக்கு போனேன்னா கூட அது காரணம் நான் தான். என்னதான் சொல்லுவேன் நீ? வர வர உங்களுக்கும் சரி உங்க பசங்களுக்கும் சரி வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. எல்லாத்தையும் ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். அப்பாடி போயிட்டா. என்னை எதிர்த்து பேசுறது உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்குது, அவ்வளோ சந்தோஷமா ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க அவனை. நமக்கு தான் வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லையாச்சே. என்ன பண்ணி தொலைகிறது? கட்டிட்டு வந்தது தான் விருசம்பளம்னு பார்த்தோம்னா வயிற்றுல பிறந்தது வாழைப்பழமா இருக்குது. என்னடி முணங்கிட்டே போற? உணங்கிட்டு போறேன்னு சந்தோஷப்படுங்க. இருக்கிற ஆத்திரத்துக்கு சுடுதண்ணி எடுத்து வந்து ஊத்தலான்னு இருக்கிறேன். நீ செஞ்சாலும் செய்வடி. இருந்தாலும் இந்த மாடன் அம்மாவை மனசுல வச்சுக்கலாம். ஐயோ முப்பாத்தா கோவப்பட்டுட்டா போல. சொன்னாலும் சொல்லனாலும் சுடுதண்ணி நிஜமா கொண்டு வந்து ஊத்துவா. பாத்திரங்களே இந்த உடையுதே. நம்ம மண்டை இன்னைக்கு அவ்வளோதான். பேசாட்டில் நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பசங்களும் சரி நம்மளை எதுலையாவது கோர்த்து தான் விடுதுங்க.